வணக்கம் மாணவர்களே, நம்ம போன வகுப்புல நூலகம் அப்படிங்கிற பாடத்தையும் அதோட பயிற்சி வினாக்களையும் பார்த்தோம். அடுத்து 9வது பாடம் மாட்டு வண்டியிலே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாடத்துக்குள்ள போலாமாப்பா? இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். அதாவது இளமதி மணவாளன்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களும் அவங்களோட வார விடுமுறைனா என்னதுப்பா? வீக்கெண்ட் லீவ், அதாவது சனி ஞாயிறு லீவ் வரும்ல, அந்த லீவ் தான். அந்த லீவுக்கு அவங்களோட அத்தை வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தாத்தாவோட போலான்ட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ரெடியும் ஆகுறாங்க. சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா. சரி சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லி தாத்தா என்ன பண்றாரு, அந்த வண்டி இருக்குல்லப்பா, இந்த வண்டியில சலங்கை கட்டிய மாடு, அதாவது இந்த மாட்டு வண்டி, இங்க படத்துல பாத்திருப்பீங்க, மாட்டு வண்டியில இருக்கக்கூடிய மாடுக்கெல்லாம் நெத்தியில சலங்கை கட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது நடக்கும்போது அப்படி ஜல் ஜல்னு சவுண்டு கேட்கும். அதான் சலங்கை கட்டிய மாடு இந்த வண்டியில கட்டுறாரு தாத்தா புறப்படுறதுக்காக. அடுத்து என்ன பண்றாருன்னு பாப்போமா? வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார். அப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த வண்டி இருக்குல்லப்ப, அந்த வண்டியில வைக்கோல் எல்லாத்தையும் பரப்பி அது மேல வெள்ளை வேட்டியை போட்டு மூடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வண்டியிலேயே உட்கார்ந்தா அவங்களுக்கு ரொம்ப நேரம் போறப்ப சௌகரியமா இருக்காது. வைக்கோல் இருந்தா கொஞ்ச நாளா மெத்துன்னு இருக்கும். அதுக்காக இப்படி பண்றாரு. துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும். எல்லாம் ரெடி ஆனோடனே அந்த 2 பசங்களும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா துள்ளி குதிச்சு அந்த வண்டியில ஏறி உட்கார்றாங்க. ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. ஆல்ரெடி பார்த்தோமா, இந்த 2 மாடும் சலங்கை கட்டி இருக்கு, அதனால அது நடந்தாவே ஜல் ஜல்னு சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி வண்டி புறப்பட ஆரம்பிக்குது. ஜல் ஜல்னு சவுண்ட் போட்டுட்டே அந்த கிராமத்து சாலையை நோக்கி போகுது. சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள். இவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க போற வழியில அந்த ரோட்ல 2 சைடுமே பசுமையான வயல்வெளிகளா இருக்கு. இங்க பார்த்தாவே தெரியும். நம்ம பெரம்பலூர்லாம் எப்படிப்பா இருக்கும், 2 சைடும் பில்டிங் தான் இருக்கும். ஆனா இங்கெல்லாம் பாருங்க, 2 சைடுமே பசுமையா வயல்வெளியா இருக்கான். தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினார். தாத்தா என்ன பண்றாரு, இந்த 2 மாடு இங்க படத்திலேயே பாத்திருப்பீங்க, இந்த மாட்டு வண்டி எல்லாம் ஓட்டுறவங்களா பாத்தீங்கன்னா இந்த மாடை விரட்டிட்டு, ஏன்னா இந்த மாடு கரெக்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக விரட்டிட்டு இந்த குச்சி வச்சு அடிச்சுட்டு இப்படிதான் போவாங்க. அதே மாதிரிதான் தாத்தாவும் பண்றாரு. 2 மாட்டையும் விரட்டிட்டே பாட்டு பாட தொடங்குறாரு. என்ன பாட்டுன்னு பாப்போமா? கழுத்து மணி தாளம் போட சக்கரமும் சுழன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டுகுழி பார்த்து ஊர் போய் சேர வேணும் வா வா என் செல்லக்கண்ணு. என்ன பாடுறாரு, நம்ம மாட்டுக்கு தான் பாடுறாரு. அதாவது இவங்க பாருங்களேன், இவங்க 2 பேர் கழுத்துலயும் மணி இருக்கா, இந்த சொல்றாரு கழுத்து மணி தாளம் போட. நடக்க இந்த மணி ஆடுமா, இது ஒரு தாளம் மாதிரி இருக்கும். சக்கரமும் சிலண்டரோட போக போக சக்கரமும் சுழன்னுட்டே இருக்கும். உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும். அதாவது கரெக்டா உச்சி மண்டையில வெயில் விழுறதுக்கு முன்னாடி குண்டு குழி, அதாவது ரோட்ல குண்டு குழி எல்லாம் பார்த்து சீக்கிரமா ஊர் போய் சேரணும். வா வா என் செல்லக்கண்ணு சொல்லிட்டு மாட்டை விரட்டிட்டே இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு போறாரு. ஓகேங்களா? அதாவது வெயிலுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும் அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. பாடினது போதும், ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்றனர் பிள்ளைகள். அதாவது அந்த 2 பிள்ளைங்க யாரு, இளமதி மணிவாளன். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, தாத்தா பாட்டு பாடுனதெல்லாம் போதும், ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டா போச்சு, கதை என்ன புதிர் போடுறனே, சொல்லுங்க பார்க்கலாம். உடனே தாத்தா எல்லாம் சொல்றாரு, சொல்லிட்டா போச்சு, கதை என்ன, நான் உங்களுக்கு ஒரு புதிரே சொல்றேன், விடுகதையே சொல்றேன், ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. தாத்தா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. 3ஆம் எழுத்து உடலின் உறுப்பு. முதலும் 3ம் நட்புக்கு எதிரி. 1ம் 2ம் நிறைய தரும். 3ம் சேர்ந்தால் உட்கார உதவும். அது என்ன? அதாவது ஏதோ 3 எழுத்து வார்த்தை இருக்கு. அதுல 3வது எழுத்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பை குறிக்குமா. ஃபர்ஸ்ட் எழுத்தும் 3வது எழுத்தும் சேர்ந்தா நட்புக்கு எதிரி. 1வது எழுத்து 2வது எழுத்தும் சேர்ந்தா நிறைய கொடுக்கும். 3மே சேர்ந்தா ஒரு உட்கார உதவும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு கேக்குறாங்க, நீங்க யோசிங்க என்னது. இளமதி என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போமா? சிந்தித்து விட்டு தெரியலை தாத்தா, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாத்தா என்ன சொல்றாங்க, நல்லா சிந்தித்து சொல்லுங்க. உடனே என்ன சொல்றாரு, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. என்ன க்ளூ கொடுக்குறாருன்னு பாப்போமா? ஓர் எழுத்து உறுப்பு எது, இளமதி நீ சொல்லு. என்ன சொல்றாரு, ஒரு எழுத்து உறுப்பு எது அப்படி சொல்லிட்டு இளமதிட்ட கேக்குறாரு. இளமதியும் சொல்றாங்க கரெக்டா கைதான் ஓர் எழுத்து உறுப்பு. தாத்தா கொஞ்சமா இருந்தா சிலன்னு சொல்லுவோம், நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம்? அதே மாதிரி கொஞ்சமா இருந்தா சிலன்னு சொல்லுவோம், நிறைய இருந்தா என்னப்பா சொல்லுவோம்? பலன்னு சொல்லுவோம். இளமதி சொல்றாங்க பல தாத்தா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க.
மணவாளன் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, பலகை இது சரியா தாத்தா. உடனே மணவாளன் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கொடுக்குற க்ளூவை வச்சு இவனே ஒரு ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான், பலகை அப்படின்ட்டு. தாத்தா இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாப்போமா. நல்லது, மிக சரியான பதில். இப்ப இளமதியை கேட்கிறேன். உடனே என்ன சொல்றாரு, நல்லது, ரொம்ப கரெக்டான பதில். இப்ப நான் இளமதியை கேட்கிறேன், அடுத்த கேள்வி கேட்க போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் பாருங்க. பலகை, தாத்தா என்ன சொன்னாரு, 3வது எழுத்து நம்ம உடலோட ஒரு உறுப்பு. இதுல பாருங்க 3வது எழுத்து என்ன இருக்கு, கை இருக்கு. கை என்னது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அடுத்து பாருங்க, முதலும் 3ம் நட்புக்கு எதிரி. ஃபர்ஸ்டும் 3வது எழுத்து சேர்ந்தா நம்ம நட்புக்கு எதிரியாம். அப்ப என்ன ஒரு கை இருக்கு, அப்ப பகை. பகை அப்படிங்கிறது நட்புக்கு எதிரி தான். அடுத்து பாருங்க, 1ம் 2ம் நிறைய தரும். ஒரு ஃபர்ஸ்ட் எழுத்து 2வது எழுத்து சேர்த்தா பல நிறைய தரும். இது 3ம் சேர்ந்தால் உட்கார உதவும். இது 3த்தையும் சேர்த்தா உட்கார உதவும். பலகை வந்து நம்ம உட்காரதுக்கு உதவும். அதான். ஓகேங்களா, புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து என்ன விடுகதை கேட்கறான்னு பாப்போமா. 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் பணம் வராது, ஆனா பழம் வரும், அது என்ன? அது 6ஐயும் 5ஐயும் கூட்டினா பணம் வராது, ஆனா பணம் வரும், அப்படி வரும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. ஆன்சர் என்னவா இருக்கும், நீங்களும் யோசிச்சு பாருங்க. இளமதி கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போமா. இளமதி சொல்றாங்க, சற்று சிந்தித்து கண்டுபிடிச்சிட்டேன், ஆரஞ்சு பழம் தானே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. தாத்தா என்ன சொல்றாரு, சரியா சொல்லிட்டியே செல்லக்குட்டி அப்படிங்கிறாரு. அப்ப 6, 5 ஆரஞ்சு அப்படின்னு இருக்குல்ல, அதனால அது வருது ஆன்சர். அடுத்து பாருங்க, மணவாளன், சரி தாத்தா, இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க. பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான், அவன் யார்? உடனே மணவாளன் சொல்றான், நீங்க எல்லாம் கேட்டது போதும், அடுத்து நாங்க கேட்கிறோம், ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது பிறக்கும் போது அதுக்கு நிறமும் சுவையும் இருக்காதான், ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நிறமும் மாறும், அதோட சுவையும் மாறும், அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அது தாத்தா என்ன சொல்றாரு பாப்போமா. அட, எனக்கு விடை தெரியுமே. இளமதி, தாத்தா பதிலை சொல்லுங்க சீக்கிரம். தாத்தா, எல்லோரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே. மணவாளன் சொல்றான், ஆமா ஆமா சரியா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோடனே தாத்தா சொல்றாரு, எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படி சொல்லிட்டு. உடனே இளமதி சொல்றாங்க, நீங்க லேட் ஆக்காம சீக்கிரம் சொல்லுங்க பதில அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாத்தாவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாரு. என்ன ஆன்சரு, தண்ணீர். அடுத்து மணவாளன், ஆமா ஆமா சரியா சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றான். இளமதி, தாத்தா அத்தை வீடு வந்து விட்டது. இளமதி சொல்றாங்க, தாத்தா அத்தை வீடு வந்துருச்சு. தாத்தா சொல்றாரு அதுக்கு, சரி சற்று பொறுங்கள், வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன். அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி அவளுடன் வீட்டை நோக்கி சென்றனர். உடனே தாத்தாவும் கொஞ்சம் பொறுங்க, வண்டியை போய் நிறுத்திட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டு 3 பேரும் ஒன்னா அத்தை வீட்டுக்கு போறாங்க. ஓகேங்களா, இந்த கதை நல்லா இருந்ததாப்பா?